நான் வந்து செலக்ட் ஆகலைன்னா என்ன ம். அப்படின்ட்டு ஒரு எனக்கு தெரியாமலே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தது அந்த ஏஜ்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க எஸ்எஸ்சி சார் வீட்ல. ஓகே. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க ஒரு நாள் நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோன்ட்டு. என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி அப்படின்னு நினைச்சேன். பட் நான் வந்து கேஷுவலா வந்தா வரட்டும், இல்ல போனா இல்ல நம்ம போறோம் அப்படின்ட்டா. அப்பல்லாம் என்ன இதெல்லாம் சினிமா எதுவுமே ம். தெரியாது. ஜாலியா வந்தா ஒரு ட்ரிப் ஆயிடுச்சு. சென்னை ட்ரிப் எப்படியும் அங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்படிதான் வந்திருக்கேன். வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன்னால. ஸோ எதிர்பார்ப்பில்ல. பட் அங்க போனதுக்கப்புறம் ஒரு எனக்கு தெரியாமலே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது. இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ நம்ம வந்திருக்கோம் அண்ட் இவ்ளோ பேரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து மேக்கப் போட்டு, ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு, காஸ்டியூம் எல்லாம் போட்டாங்களே! நான் வந்து செலக்ட் ஆகலன்னா என்ன? ம். அப்படின்ட்டு ஒரு எனக்கு தெரியாமலே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தது அந்த ஏஜ்ல. ஸோ எங்க அம்மா கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு எஸ்எஸ்சி சார் அம்மா கிட்ட சொன்னாங்க. உடனே அப்பாக்கு ஃபோன் பண்ணி "அப்படியா செலக்ட் ஆயிட்டாளா?" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இது மாரி 45 டேஸ் அப்பதான் நான் வந்து இன்டர் ஃபர்ஸ்ட் இயர் 11. ஸோ நல்ல ஒரு அட்மிஷன் வந்தது. அந்த ம். அங்க தான் படிக்கணுன்ட்டு எனக்கு இருந்தது ஆசை. பட் அந்த ஆசை நிறைவேறல. சென்னை ஷிஃப்ட். ஓகே.